ஒரு கட்டம் உத்தம நபிகள் உள்ளே வருகிறார்கள். தொழுகையினுடைய நேரம், மஸ்ஜிதுல் நபவியினுடைய பழக்கம் இமாமை பார்த்து தான் காமத்து சொல்கிறது, நேரத்தை பார்த்து பாங்கு சொல்கிறது. காமத்துக்கு நேரம் கிடையாது. இப்போ நம்ம பள்ளியிலலாம் 8 மணிக்கு பாங்குன்னா 8:20க்கு காமத்து. இமாம் இல்லைனாலும் காமத்து சொல்லிடுவாங்க. இமாம் இல்லாட்டாலும் யாராவது அங்கே நிற்கிற ஒருத்தரை பிடிச்சி உள்ளே தள்ளி தொலை வச்சிருன்றாங்க. அது மார்க்கம் அவ்வளவு அழகானதுன்னு சொல்லலை. இமாம் கொஞ்சம் லேட்டானால் அவரை எதிர்பார்த்து அவர் வந்து தான் காமத்து சொல்லணும். இன்னும் சொன்னால் இமாம் அனுமதி இல்லாமல் இன்னொருத்தர் தொலை வைக்க போகக்கூடாது. இமாம் அனுமதி இல்லாமல் இன்னொருத்தர் முன்னால் போய் நிற்கக்கூடாது. முடிந்த வரைக்கும் இமாம்கள் முன்னே வந்துடுவாங்க. ஏதாவது ஒரு சூழ்நிலை கொஞ்சம் முன்ன பின் ஆனால் அவங்கள வெயிட் பண்ணணும், எதிர்பார்க்கணும். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்த உடனே காமத்து. இன்னைக்கு எங்கள் ஊரில் நம்ம பள்ளி பழக்கம் அதுதான். 5:05க்கு காமத்து அசரில் நான் வந்து கொண்டு இருப்பேன். திடீர்னு 2 பேர் சந்திப்பாங்க, 2 பேர் துவா செய்யுங்கம்பாங்க, 2 பேர் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுவாங்க. இதெல்லாம் ரோட்லேயே நடக்கும். எல்லாத்தையும் முடிச்சுட்டு பள்ளிக்கு வந்து 5:08 ஆகிடும். பிலால் திரும்பி பார்த்துக்கிட்டே இருப்பார். வந்தவங்க யாரும் காமத்து சொல்லலாம் சொல்ல மாட்டாங்க. நான் வந்த பின்னால் காமத்து. இது பெருமைக்கெல்லாம் சொல்லலை, நம்ம கரெக்டாக வந்துடுவோம். 3 நிமிஷம் பிந்துன்னா நான் சொல்வேன், நீ காமத்து சொல்லக்கூடாது. எனக்கு நீ சொல்லிட்டா எனக்கு எங்கே இமாமத்து கிடைக்கும், எங்கே ஜமாத்து கிடைக்கும்? நான் சொல்லணுமே. 35 வருஷம் இமாம் நான். நம்ம வந்தால் தான் காமத்து, வேற ஒன்றும் இல்லை. நமக்கு ஜமாத்து கிடைக்கணும். நபி பெருமானாரை பார்த்தால் இகாமத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள வந்தாங்க. பிலால் காமத்து சொல்ல போறாங்க. சஹ்ல் இப்னு ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு மஸ்ஜிதில் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. காலமெல்லாம் மஸ்ஜிதோடு அழகிய உறவு, கனவொழுதும் ரப்பை மறக்காத ஒரு இளைஞர். அல்லாஹ் நம்ம வாலிபத்தை அப்படி நசீபாக்குவானாக. இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க